அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி. நான் சங்கர நாராயணன், டிரெக்டர். இன்னைக்கு இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி மெயின்ஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நிறைய ஆஸ்பிரன்ஸ் நம்ம மே மந்த் ப்ரிலிம்ஸ் எழுதிருப்பீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ஒரு 10 days ஆச்சு. இன்றைக்கி உங்களுக்கு June 6th. அப்போது இந்த 10 daysல ஒரு டைலமாவோடு இருந்திருப்பீங்க. கட் ஆஃப் வருமா வராதா, வந்தால் என்ன பண்ணுறது, வரலன்னா என்ன பண்ணுறது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸோடைய என்ன ஓட்டம் என்னவாக இருக்குன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் வராது. இல்லை சார், எனக்கு வரல, எனக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எனக்கு 70 marks தான் வருது, ஜிஎஸ்லேயும் சரி 70 தான் வருது, சிசெட்லேயும் உங்களுக்கு எனக்கு 70க்கு கீழே தான் வருது, கண்டிப்பாக வராது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா ஓகே, நீங்கள் யூபிஎஸ்சி தான் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். இல்லை சார், ப்ரிலிம்ஸே வரலையே, நான் திருப்பியும் ப்ரிலிம்ஸுக்கு தானே படிக்கணும், ஏன் மெயின்ஸுக்கு படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இது ஒரு குரூப். எனக்கு ப்ரிலிம்ஸே வராது, இந்த தடவை வரல, மை சக்ஸஸ் காட் போஸ்ட்போண்டட், ஸோ நான் வேறு வழி கிடையாது, யூபிஎஸ்சி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த வருஷமே எனக்கு யூபிஎஸ்சி படிக்க முடியும், வீட்டில் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலி, மாரலி, எமோஷ்னலி ஐ எம் ஆல்சோ ஓகே, அடுத்த வருஷம் தட்டுறேன் தூக்குறேன் சார் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மெயின்ஸ் தான். இல்லை சார், நான் மற்ற எக்ஸாம்ஸ் வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க, எத்தனை வருஷம் படிப்பியான்னு கேட்குறாங்க, எதனா ஒரு எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் சார்னா இது உங்களுக்குன்னு சொல்லிட்டு இது Group 1 வருது. ஓகே, ஸோ June 15th. ஸோ இன்னும் ஒரு 10 நாளில் இந்த Group 1 வரப்போகுது. Group 1 ப்ரிலிம்ஸ் நீங்கள் யூபிஎஸ்சிக்கு என்ன படிச்சிங்களோ கிட்டத்தட்ட 50% ஆஃப் த சிலபஸ் Group 1 ப்ரிலிம்ஸுக்கு சேம் தான். அதனால் Group 1 ப்ரிலிம்ஸும் எழுதுங்க. ஸோ Group 1 ப்ரிலிம்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். Group 1 ப்ரிலிம்ஸு கிளியர் ஆகிடுச்சு, ஏன்னா அதுவும் 2 நாளில் தெரிஞ்சிடும். Group 1 ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 200 questions என்னால் 140 கொஷின் மேலே கரெக்டு அப்படின்னா யூ ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். ஓகே, Group 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இல்லையா அப்படின்னா ஓகே, உங்களுடைய எய்ம் யூபிஎஸ்சி தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். Group 1 ப்ரிலிம்ஸு கிளியரு அப்படின்னா மெயின்ஸுக்கு போங்க. இல்லை, நான் எக்ஸ்க்ளூசிவாக சில ஸ்டூடெண்ட்ஸ் Group 1 தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, Group 1 தான் சார் நான் யூபிஎஸ்சியே போடலாம், யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் Group 1 Group 2 ப்ரிப்பரேஷன். அப்போது நீங்கள் Group 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனாலும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனாலும் இல்லைனாலும் ஓகே, யூ ஹவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின்ஸ். இல்லை இன்னொரு குரூப் இருப்பாங்க, சார் நான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எனக்கு கட் ஆஃப் வருது, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸு ஏதோ கிளியர் ஆகிற மாதிரி தான் சார் தெரியுது, இந்த எக்ஸாம் ரிசல்ட் இன்னும் ஒரு 15 daysல வந்துட போகுது, ஏன்னா ரிசல்ட் இன்னும் 15 daysல வந்துடும், இப்போ 10 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு 15 daysல வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறேன். ஓகே, தாராளமாக முடிவு பண்ணுங்கள். கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு 3 மாதம் தான் இருக்குது இல்லையா? ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம்ஸுக்கு ஓகே, உங்களுக்கு எத்தனை நாள் டைம் இருக்குது அப்படின்னா ஒன்லி ஒரு 3 months தான் டைம் இருக்குது. ஸோ அந்த 3 monthsல நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது ரிவிஷன் பண்ணி தான் அவனு வேறு வழி கிடையாது. அப்போது இப்போ பாருங்கள், யார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனாலும் சரி, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகினாலும் சரி, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் நீங்கள் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஏன் சார், நான் ப்ரிலிம்ஸே படிக்கக்கூடாதா? ப்ரிலிம்ஸில் தானே எனக்கு போச்சு, ஏன் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறீங்க? இந்த பாருங்கள் மக்களே, இந்த எக்ஸாமினேஷனை பற்றி நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை, கிளியர் ஆகிட்டா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டா அதுக்கப்புறம் தான் மெயின்ஸ் படிக்கணும், அப்படி கிடையாது. அதாவது இந்த எக்ஸாமினேஷனுடைய பேசிக் லாஜிக்கே என்னென்னா, இட்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரிப்பரேஷன் தான்.
இன்டெகிரேட்டட் அப்ரோச்னா என்னென்னா ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கலந்து தான் படிக்கணும். ப்ரிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக படிக்கிறது கிடையாது. சொல்லப்போனால் மெயின்ஸ் படிக்கும்போதே அதில் நிறைய ப்ரிலிம்ஸும் கவர் ஆகிடும். இப்போது ரீசெண்டாக நான் டெல்லி போயிட்டு வந்தேன். அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என்னுடைய கொலீக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக இங்கே ஆல் இந்தியா டாப்பர் சில பேரை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களும் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியில் சொல்கிறது என்னென்னா, சார் இப்போது சக்தி தூபே இந்த வருஷம் 2024 அவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, சார் நான் 3 ப்ரிலிம்ஸ் கன்சிக்யூட்டிவாக ஃபெயிலியர் ஆனேன். என்னுடைய 7th attempt நினைக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய 7th attempt தான் நான் கிளியர் பண்ணுறேன். பட் நான் ஒவ்வொரு ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகும்போதும் நான் அடுத்தது மெயின்ஸுக்கு தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அவங்களுடைய சக்ஸஸுக்கான மெயின் ரீசனே என்னென்னா கன்சிஸ்டன்சின்றாங்க. நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணேன். மெயின்ஸில் எனக்கு ஒன் டே ஐ நோ தட் ஐ வில் கிளியர் ப்ரிலிம்ஸ். அது வரைக்கும் நான் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு தான் இருந்தேன். என்கிட்ட பெர்சிவரன்ஸ் இருந்துச்சு. பெர்சிவரன்ஸ்னால் என்ன, விடாமுயற்சி இருந்தது. நான் அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் தான் டார்கெட் பண்ணேன். ஓகே, எந்த இயர் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். ஸோ எனக்கு மெயின்ஸில் நான் ஆப்ஷனலும் சரி, அட் த சேம் டைம் நான் ஜிஎஸ் ஸ்கோரும் நல்லா வச்சுருந்தேன். அதனால் என்னால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடிஞ்சது. இப்போது கிளியரிங் யூபிஎஸ்சி இஸ் நாட் அ பிக் இஷ்யூ அட் ஆல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல் இந்தியா 100க்குள்ளார உங்களுக்கு ரேங்க் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா உழைப்பு போட்டு தான் ஆகணும். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா உழைப்பு அப்படின்றது இப்போ போடணும்னா என்ன அர்த்தம், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். அப்போது இதுக்காக தான் நம்மளுடைய பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமியில் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். போன வருஷத்தை விட இன்னும் கொஞ்சமாக வளர்கிற மாதிரி போன வருஷம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர்கிட்ட இன்டர்வியூ போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வரல. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 5 மார்க்ஸில் வந்து பார்க்கும்பொழுது சர்வீஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு நோக்கி வராங்க. நம்மளுடைய குவாலிட்டியை பார்த்து நம்மளுடைய குவாலிட்டியை டேஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்க சார் படிக்கிறோன்னு வராங்க. ஸோ இது வரைக்கும் நான் மெயின்ஸுக்கு அதிகமாக வீடியோ போட்டது கிடையாது. பட் இந்த தடவை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொஞ்சம் இல்லை சார், நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் நல்லாயிருக்கு, இன்னமும் நீங்கள் நல்லா வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா இன்னமும் நல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் சார், நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதால. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத வச்சு தான் நான் மூவ் பண்ணுறேன். அதனால் இந்த வருஷம் நம்ம பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமியில் ஆக்சுவலாக பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராம், அட் த சேம் டைம் நமக்கு ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஆரம்பிச்சிட்டோம். அதான் சொல்கிறேன்ல, நான் ஜூன் 1 அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஆரம்பித்த பிறகு தான் நான் யோசித்தேன், சரி இது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு மட்டும்தானே தெரியுது. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு குறிப்பிட்ட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஒரு 50-60 பேருக்கு தெரியும். இன்னமும் நிறைய பேர் வந்தால் நல்லாயிருக்கும், விச் மீன்ஸ் இன்னமும் அந்த கரெக்டான க்ரௌட், எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன நடக்குதுன்னு சொல்லுவோம், ஸோ தட் விருப்பம் உள்ளவங்க வரட்டும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி I am neither corporate nor binami. Just we are as a team with God blessings we are going ahead. So இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் திஸ் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம். அதாவது இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஷெடியூல் இருக்குது, காமிக்கிறேன். நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் இருக்குது. பிரதர் மென்டர் ஐஏஎஸ் டெலகிராம் குரூப்லேயும் இருக்குது. பிரதர் மென்டர் ஐஏஎஸ் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோடைய ஷெடியூலை வந்து விட்டுருக்கோம். இந்த ஷெடியூலோடைய கான்செப்ட்ஸ் என்ன, இதை பாருங்கள். இப்போது ஜூன் மாதம் ஆரம்பித்தேன், ஜூன் 1 7 மாதம். டிசம்பர் மாதம் 31 ஆஸ் பர் த ஷெடியூல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் போகுது. ஸோ கிட்டத்தட்ட 7 மாதம், 7 months நீங்கள் டெய்லி எழுதுறீங்க. இந்த பிரதர் மென்டருடைய பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராம், மெயின்ஸ் பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராமுடைய லாஜிக் என்னென்னா, உங்களுக்கு ஜூன் 1 டிசம்பர் 31 வரைக்கும் டே பிளானை கொடுத்துட்டேன். டே பிளான் அப்படின்றது என்னென்னா ஸ்டடி பிளான். டே ஸ்டடி பிளான் அப்படின்றது என்னென்னா, இந்த ஷெடியூலை பார்த்தீங்கன்னா தெரியும் தம்பி, நவம்பர் மாதம் 14 என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த ஷெடியூலை பார்த்தீங்கன்னா இது படிக்கணுன்றது இருக்கும்.
டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி என்ன படிக்கணும்னா ஷெடியூலில் இதான் படிக்கணும்னு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டே பிளான், இந்த ஷெடியூலை நான் யூபிஎஸ்சி சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சிட்டேன். எப்படி? ஓகே, இதில் GS1, GS2, GS3, GS4 ப்ளஸ் எஸ்ஏன்னு பிரிச்சிட்டேன். ஓகே, எஸ்ஏ பிரிச்சிட்டேன். ஆப்ஷனல், ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது. அதனால் ஆப்ஷனலை தவிர்த்து GS1, 2, 3, 4 அண்ட் எஸ்ஏ. இந்த மெயின்ஸோடைய சிலபஸை போர்ஷன்ஸை நான் 7 மாதமாக பிரிச்சிட்டேன். ஆக்சுவலாக கோர்ஸ் 8 மாதம், 1 மந்த் கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாகவே மெயின்ஸ் ப்ரோக்ராம், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எங்கள் டீம் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராமில் போத் ஸ்டாட்டிக் பார்ட் ப்ளஸ் டைனமிக் பார்ட் ஆஃப் த சிலபஸை கவர் பண்ணுறோம். இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்டாட்டிக் பார்ட், இப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸே உங்களுக்கு தெரியும் போத் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பார்ட். இப்போ கவர்னன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைனமிக் பார்ட், ஹிஸ்ட்ரி இன்னும் ஸ்டாட்டிக் பார்ட், பாலிட்டி ஸ்டாட்டிக் பார்ட், கவர்னன்ஸ் டைனமிக் பார்ட். இப்போ எத்திக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் ஸ்டாட்டிக் பார்ட் ஆல்சோ. எத்திக்ஸில் கேஸ் ஸ்டடீஸில் டைனமிக் பார்ட்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பார்ட்டை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருவோம். இப்போது June 1 அப்படின்னா June 1 அன்றைக்கி ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு 4 hours நீங்கள் என்ன படிக்கணுன்றத சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மாடல் ஆன்சர்ஸ், ஓகே, ஒரு மாடல் ஆன்சரையும் கொடுத்துட்றோம். ஓகே, அந்த மாடல் ஆன்சர் எங்களுடைய டீமால் மெட்டிகுலஸ்லி ஒர்க் பண்ணப்படுது. அந்த மாடல் ஆன்சரை கொடுத்துட்டு அதை நாங்கள் அப்படியே எழுத சொல்கிறோம். மாடல் ஆன்சரை மார்னிங் போஸ்ட் பண்ணிடுறோம், ஈவினிங் ஆர் நைட்டு, ஓகே, அதை எழுதி நீங்கள் நமக்கு அனுப்பணும். அவர் ஆஃபீஸ் அட் அண்ணா நகர், திருமங்கலம் ரோட். நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு 8 o'clock ஆர் நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட இண்டிவிஜுவலாகவும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஐ am the one who take care of Indian society, international relations, history, arts and culture. ஸோ இது மாதிரி எங்களுடைய டீம் டெடிகேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு மாடல் ஆன்சரை கொடுத்துட்டு நீங்கள் ஆஃப்லைன்னா நீங்கள் இங்கே வந்துக்கலாம். ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப்ல அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்போது இந்த 2 ஆன்சர் இப்போ பாருங்கள், 30 நாளுக்கு 2 அப்படின்னா 60 ஆன்சர் எழுதுறீங்க. இது ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்க அப்படின்னா 720 போதும். நம்ம ஒரு வருஷத்துக்குலாம் போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 8 months ப்ரோக்ராம். அப்போ அரௌண்ட் ஒரு 500 questions டெய்லி எழுதுறீங்க. உங்களை டெய்லியும் படிக்க வைக்கிறோம், டெய்லி எழுத வைக்கிறோம். ஓகே, நீங்கள் சில இடத்துல இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாடல் ஆன்சரில் 50% நாங்கள் எழுத சொல்கிறோம். ஓகே, 50% நீங்கள் படித்ததுலேருந்து உங்களுடைய ஓன் இன்புட்ஸை கொடுக்கலான்னு சொல்லிடுறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் எடுத்துக்கிட்ட ஃபார்மேட் என்னன்னு புரியுதா? ஸ்கூல் மாதிரி தான். இந்த பாரு, இது படி, இதை எழுது. ஆனால் நான் படித்ததை மட்டும் மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீ படித்ததையும் எழுது, உன்னுடைய இன்புட்ஸையும் கொடு. ஸோ லைக் திஸ் யுவர் ஆன்சர் ரைட்டிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் மாடல் ஆன்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு கரண்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கொடுப்பேன். ஸோ நீங்கள் படித்ததையும் எழுதலாம். அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, சார் எனக்கு ஒரு 2 மணி நேரம் படிக்க முடியும் சார், என்ன படிக்கணும்னு மட்டும் சொல்லுங்கன்னா, we are ready to say that. ஸோ உங்களுக்கு டெய்லியும் உங்களை வந்து பார்க்கும்பொழுது இதில் சப்போஸ் இப்போது நீங்கள் ஷெடியூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும், 30 days இப்படி தான் போகும். ஒரு 2 days வந்து பார்க்கும்பொழுது ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அப்போது ஒரு டெடிகேட்டிவாக என்னால் ஒரு 6 மாதம் டெடிகேட்டிவாக உட்காந்து டெய்லி 2 மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எஸ்ஏ எழுத முடியுதுன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூபிஎஸ்சியோடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் உள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ வேணாலும் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலாம். பட் உங்களுக்கு டெல்லி மாதிரியான ஒரு சிவில் சர்வீஸ் ஹப், அங்கே இருக்கக்கூடிய பேர் ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரிலிம்ஸ் இஸ் நாட், அங்கெல்லாம் ஒரு இன்ஸ்டியூட்லேயே ஒரு 150 பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட் பெருசு, க்ரௌடு பெருசு, அதனால் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் காமிக்க முடியுது. இப்போ சென்னை மாதிரியான இடங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூட்ஸை நோக்கி தான் மக்கள் போகிறாங்க. ஓகே, அதில் கம்மியான மார்க்கெட், கம்மியான க்ரௌடு, அதுலேயே நிறைய பேர் டைவர்ட் ஆகிடுறாங்க, பேங்கிங், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சின்னு போயிடுறாங்க. ஸோ அங்கே நார்த்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய மார்க்கெட், பெரிய க்ரௌடு ஆக்சுவலாக அது. ஓகே, அப்போது ஒரு 150 பேர் ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலும் அங்கே அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் தான். பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு
அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஆப்ஷனலுக்கும் மெயின்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. நான் இன்னொரு வீடியோவில் கூட ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் ஆப்ஷனல்ஸ்னு கூட ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ தட் எனக்கு தெரிஞ்சதை ஜஸ்ட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலான்னு தான் இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷன் லுக் வாட் இஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபரிங் நாலேஜ், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்கில்ஸ். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை ஓகே மெயின் ஸ்கில்லையோ அல்லது ப்ரிலிம் ஸ்கில்லையோ ஒரு எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுன்ற ஸ்கில்லையோ அல்லது ஒரு சப்ஜெக்டுக்குள்ளார எப்படி எக்ஸ்க்ளூசிவ் நாலேஜ் எடுத்துகிட்டு வரணுன்ற ஸ்கில்லை தான் ஓகே ஆஸ் அ இன்ஸ்டிடியூட் வி ஹவ் டு டூ, ஆஸ் அ மென்டர் ஐ ஹவ் டு டூ. பாயிண்ட் புரியுதா? ஸோ அதனால் மை பிளான் இஸ் டெடிகேட்டிவ்லி எக்ஸ்க்ளூசிவ்லி டு ட்ரான்ஸ்ஃபர் த ஸ்கில்ஸ் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். பாயிண்ட் புரியுதா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆன்சர் ரேட்டிங் போகும். ஒரு 7 months ஓகே உங்களுக்கே தெரியும் ஏதோ நீங்கள் லேர்ன் பண்ணி இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு கொடுக்குறேன்னா ஒரு 3 மணி நேரம் ப்ரீ ஹிஸ்ட்ரி அன்றைக்கி படிச்சு தான் ஆகணும் நீங்கள், அல்லது ஒரு 2 மணி நேரமாவது படிக்கணும். இல்லை சார்னா நான் அனுப்புகிற மாடல் ஆன்சரையாவது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதை நீங்கள் எழுதுறதுக்கு இப்போ மெயின்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை சார்? பென் இருக்குது, பேப்பர் இருக்குது, எழுதிடலாமான்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மெயின்ஸ் எழுதும் பொழுது இப்போ 10 marks, ஒரு 10 marks எழுதுறதுக்கு 4 to 5 minutes தான் மினிமம் எடுத்துக்கணும். ஒரு 15 marks ஆர் இப்போ 10 marksன்னும் போது 150 words. இதே ஒரு 15 mark அல்லது 20 markன்னு கேட்டால் ஓகே உங்களுக்கு மேக்ஸிமம் 7 to 9 minutesக்குள்ளார எழுதணும். ஓகே ஒரு 150 words அப்படின்றது 1.5 page ஆன்சர் எழுதணும். ஓகே ஒரு 250 wordன்றது 2.5 pageல ஆன்சர் எழுதணும். இதில் ஓகே எப்படி உங்களுக்கு ஆன்சர் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ப்ரோக்ராமுடைய மெயின் எய்மே. அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சொல்லப்போனால் ஐ ஹாவ் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், குவாலிஃபைடு, UGC NET குவாலிஃபைடு பர்சன். ஐ எம் ரிசர்ச் ஸ்காலர். ஸோ இந்த ஸ்கில்லை தான் நானும் சரி என்னுடைய டீமும் சரி இந்த ஸ்கில்லை தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், நான் ஷெட்யூலை காமிக்கிறேன். ஸோ இந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி யூ கேன் காண்டாக்ட் மை நம்பர் ஆல்சோ 8610245423. சரியா? இந்த பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஷெட்யூல் இது நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. இந்த பாருங்கள் Day 1ன்றது June 1. ஏன்னா நான் ஆரம்பிக்கிறது இது ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும். ஓகே ஸோ இது மார்னிங்கில் உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ராக் பெயிண்டிங்ஸ், ப்ரீ ஹிஸ்டாரிக், சோஷியோ ரிலீஜியஸ், கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுடைய சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்போம். ஓகே இது எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா பாருங்கள், இன்னைக்கு இந்த மந்தோடைய ஷெட்யூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏன்ஷியன்ட், மீடிவல், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் முடிஞ்சிடும். ஓகே அண்ட் யூ கேன் சி அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸில் ஆரம்பித்து த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 வரைக்கும் போகுது. பாயிண்ட் புரியுதா? மாடர்ன் இந்தியா முடிச்சுட்டு லாஸ்ட் 2 days நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட்டும் வச்சுருவோம். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் மந்த் ஷெட்யூல். ஓகே திஸ் இஸ் த ஷெட்யூல். இது ஜூலை மந்த் ஷெட்யூல். ஜூலை மந்த் ஷெட்யூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோ பாருங்கள் Day 1 நாங்கள் 29th 30 உங்களுக்கு வந்து டைம் கொடுப்போம். ஏன்னா ஒரு நாள் ஃப்ரீ தான் உங்களுக்கு, நீங்கள் மிஸ் பண்ணதை படிக்கலாம் ஆர் யூ கேன் டேக் அ பிரேக். ஜூலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ எம் கோயிங் ஃபார் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ வில் டேக் இந்த பர்சனல் மென்டரிங் ப்ரோக்ராமில் ஐ யூஸ் டு சப்போர்ட் யூ. உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா ஏன்னா நான் தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் நடத்துகிறேன். ஸோ ஐ வில் சப்போர்ட் பை வீடியோ ஆல்சோ. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸோடைய சிலபஸே இப்படி தான் ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்றத பேசிக்ஸ் தெரியாமல் ஜஸ்ட்டு அப்படியே ஏதோ தத்தக்கான்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீ டேர்ம்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தெரியணும். ஓகே கீ டேர்ம்ஸ், வாட் இஸ் bilateralism, what is multilateralism, நம்ம சொல்லுவோம்ல பைபோலார் வேர்ல்டு, மல்டிபோலார் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னா என்ன, செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னா என்ன, நிறைய புது விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணுவோம். டிப்ளமேசினா என்ன, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியோடைய நேச்சர் என்ன. ஸோ இதை கொடுத்துட்டு ஐஆர் பேசிக். செகண்ட் டே பாருங்கள் இந்தியா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, நீங்கள் நியூஸில் கேள்விப்படுறது வெஸ்ட் ஈஸ்ட் பாலிசி, இந்தியாவுடைய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஓகே ஸோ அதே மாதிரி இந்தியன் டயஸ்போரா, நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் இந்தியன் நியூக்ளியர் டாக்லைன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுக்கும் பொழுது இந்தியா பாக் ரிலேஷன் அது ஒரு பெருசு, அது படிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அதைத்தான் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்தியா ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் இந்தியா பங்களாதேஷ், இந்தியா நேபாள், இந்தியா பூட்டான்.
இது எல்லாமே பாருங்கள் சார் கண்ட்ரிஸ். இந்த சார் கண்ட்ரிஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பேசிக்ஸ் டு நெய்பர்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ரீஜனல் பார்ட்னர்ஸ் இந்தியா அண்ட் யூஎஸ், குவாட். இப்போ யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸோட அசோசியேட் ஆகக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். குவாட், I2U2, NATO, ஈரான் யூஎஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் நியூ வேர்ல்டு ஆர்டர். அதே மாதிரி ரஷ்யானா ரஷ்யாவோட அசோசியேட் ஆகிற ரஷ்யா, உக்ரைன் கிரைசிஸ், G7, G20, பிரிக்ஸ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ யூரோப்பியன் யூனியன் பற்றி இந்த மாதிரி தான் ஒரு கண்ட்ரி பற்றி படிக்கும்போது மேக்ஸிமம் அந்த ரீஜன் ஆர் அந்த ஏரியாவில் இந்தியாவில் எதோட அசோசியேட் ஆகுறது அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஓகே எஸ்ஏ டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். ஸோ இது வந்து எஸ்ஏஸுக்கான டாபிக்ஸ். இதுக்கான எஸ்ஏஸுக்கான மெட்டீரியல் ஒரு மாடல் ஆன்சர்ஸ் அப்படியும் கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுக்கு நான் மாடல் ஆன்சரையும் கொடுத்துருவேன். இப்போ இன்றைக்கி வந்து இந்தோ பிரேசில், இந்தோ இஸ்ரேல்னால் இதில் கொஷின் அன்றைக்கி டே 15 கேட்கக்கூடியது என்ன பண்ணிடுறேன் நான், ஐ வில் ப்ரொவைட் இட் ஆக்சுவலி. அண்ட் இந்த மெயின்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் புக்ஸும் கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் கண்டென்ட்டுக்கு ஒரி பண்ண தேவையில்ல. பொதுவாகவே யூபிஎஸ்சிக்கு கண்டென்ட்டு நிறைய இருக்குது. பட் சூஸியாக எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை எழுதணுன்றதான் விஷயம். அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஜூலை. ஓகே, ஜூலை ஃபுல்லாக ஐஆர் முடிச்சிருவேன். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஜூலையில் உங்களுக்கு ஒரு 2 days வந்து பிரேக் இருக்கும். இதில் மிஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஜூலைக்கு அப்புறமா ஆகஸ்ட் போகிறேன். ஆகஸ்ட்டில் தான் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், அதை கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணிடுறோம். இதில் ரைட்ஸ் அண்ட் இஷ்யூஸ், ஏன்னா திஸ் இஸ் ஆகஸ்ட் இஸ் ஃபார் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். சரியா? இதில் உங்களுக்கு ஏன்னோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடுது. ஓகே, ஆகஸ்ட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் திஸ். ஸோ ஆகஸ்டில் நிறைய இருக்கும், ஏன்னா மெயின் சிலபஸ்ன்றதால உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ லைக்வைஸ் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா செப்டம்பர் போகிறோம். சிலபஸ் இந்த ஷெட்யூல்லாம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். செப்டம்பருக்கு ஜாகிரஃபி போகிறோம். ஜாகிரஃபி முடித்தோடனே என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் GS3. ஓகே, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, உங்களுக்கு பயோடைவர்சிட்டி அது கவர் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இன்டர்னல் செக்யூரிட்டி, எத்திக்ஸ். ஸோ அக்டோபரில் எத்திக்ஸ் வரும். ஸோ எஸ்ஏ வந்து பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸ்க்ளூசிவாகவே உங்களுக்கு என்டையர் எஸ்ஏ சிலபஸையும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஓகே மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஓகே உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த பாருங்கள், when discipline comes, success comes. ஓகே, discipline is nothing but consistency, focus. சார், என்னால் ஒரு 7 மாதம் நீங்கள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண முடியுது சார். என் கண்டென்ட்டை மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ண வைங்கன்னா வாத்தாங்கன்னு கூப்பிட்டு டெவலப் பண்ண வைப்போம். நம்பணும், சரியா? அப்போது இதில் வேறு ஃபிஷ்ஷியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வாட் வி ப்ராமிஸ் வி டூ. நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறேன், இப்படி தான் சொல்கிறேன். ஸோ நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது டிசிப்ளின், ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ், டிசிப்ளின், ஃபோக்கஸ். ஒரு 6 மாதம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிச்சிங்கன்னா கண்டென்ட் இம்ப்ரூவ் ஆகும். நம்புங்க, கண்டென்ட் இம்ப்ரூவ் ஆகும். அகெயின் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் ஏதோ ஒரு வருஷத்தில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அந்த வருஷத்தில் நீங்கள் ஆல் இந்தியா ரேங்க் 100க்குள்ளார வரணும்னா மெயின்ஸில் உங்கள் கண்டென்ட் என்னன்றது தான் விஷயம், சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த டெடிகேட்டிவ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம். இதை பற்றி என்ன டவுட் அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க, பேசுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து நான் இதை ஒரு கன்ஃபைன்டு லிமிட்டில் தான் வச்சுருந்தேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்க, என் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் இது இன்னமும் ஒரு லார்ஜர் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான் இதை நான் இப்படி பண்ணுறேன். ஓகே, ஏன்னா பிரதர் மென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ ஹாவ் 10 years ஆஃப், இது ஒரு என்னுடைய 11th year, ஐ ஹாவ் 11 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எவ்வளோ பேருக்கு நாமும் மென்டரிங் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வருஷமும் சொல்லப்போனால் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும், இன்னும் தரமான ரிசல்ட்டை கொடுக்கணுன்ற ஒரு ஆசை, ஒரு வெறின்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடினா நானும் ரெடி. ஓகே, ஸோ எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதத்தோடு, இயற்கையின் ஆசீர்வாதத்தோடு இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எதனா டவுட்னா கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, டெலகிராம் சேனல் இஸ் பிரதர் மென்டர் IAS. ஓகே, பிரதர் மென்டர்
ஐஏஎஸ். நம்ம டெலகிராம் சேனலில் இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, 8610245423 இந்த நம்பருக்கும் கால் அடிங்க ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். என் பர்சனல் நம்பரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9500833976. ஓகே, ஸோ எதுவானாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஃபீஸ்லாம் கூட நான் இஎம்ஐ ஆர் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் அவைல் பண்ணித்தரேன், எங்கள் டீம் அவைல் பண்ணித்தரோம். அதனால் நீங்கள் ஃபீஸை பற்றிலாம் ஒரி பண்ண தேவையில்லை. படிக்கிறதுக்கு ரெடினா சொல்லுங்கள், நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி. நன்றி, வணக்கம்.